सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின் வெல்கம் டு நாளிய துனியா. பிரவீன் குருவாத்தில் வந்து செகண்ட் பேப்பரில் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவில் லாஸ்ட் சாப்டரில் டிப்னி நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து 4th லெசனில் பார்க்குறோம். சரவணா ஹிந்தி கைடில் 527 टिप्पणी। आंध्र प्रदेश में हिंदी प्रचारक समारोह के बारे में टिप्पणी लिखिए। ஆந்திர பிரதேசில் வந்து ஹிந்தி பிரச்சாரக்கு அப்படி ஹிந்தி பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் அவங்க வந்து விழாந்து சமாரோக் அப்படின்னா வந்து கொண்டாடப்படும் இந்த பிரச்சாரம் வந்து எப்படி வந்து இந்த விழாவை கொண்டாடுகின்றனர் என்பதை பற்றி விளக்குக। आंध्र प्रदेश के लोग अपनी मातृभाषा तेलुगु को சாகத்தே हैं। ஆந்திர பிரதேசனுடைய ஆந்திர பிரதேசனுடைய மக்கள் தங்களுடைய தாய்மொழியாக தெலுங்கு மொழியை விரும்புகின்றனர்। வைசேகி ஹிந்திக்கு பி சாகத்தே हैं। அதேபோல் வைசேகி அப்படின்னா அதேபோல் ஹிந்தி மொழியும் கூட விரும்புகின்றனர்। ये लोग हिंदी शिक्षा को स्वतंत्रता संग्राम का ही एक अंक माना करते थे। வந்து அவங்க வந்து தன்னுடைய தாய்மொழியும் தாய்மொழி வந்து தெலுங்கும் விரும்புகின்றனர், மற்ற மொழி வந்து ஹிந்தியும் விரும்புகின்றனர்। இந்த மக்கள் வந்து லோக் ஹிந்தி சிக்ஷா இந்த மக்கள் வந்து ஹிந்தி கல்வி வந்து ஒரு சுதந்திரத்தா அப்படின்னா சுதந்திர இயக்கத்தின் மூலமாக சங்கம் அப்படி சுதந்திர இயக்கத்தின் மூலமாக ஏக் அங்கு மானா கர்த்தேகை சுதந்திரமாக இந்த மொழியும் கற்ற விரும்புகின்றனர்। கூபு ஜான்தேகை இது நன்றாக தெரியும், மற்ற மொழியும் கூட இந்த இந்தி மொழியை நம்ம வந்து படிக்கணும் அப்படின்ட்டு மக்கள் நினைக்கின்றனர்। இது நன்றாக தெரியும்। கி ஹிந்தி ஜோடினை வாலி பாஷா ஹே ஜோடினை வாலி பாஷா நகி ஹை ஹிந்தியில் வந்து ஜோடினை வாலி அப்படின்னா பிரிவினை மொழியாக இருந்தாலும் கூட ஜோடினை வாலி பாஷா நகிகை இது ஒரு ஒற்றுமை உடைய மொழியாகவும் இருக்கிறது। நம்ம பிரிவினையாக நினச்சாலும் இது வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மொழியாக வந்து இந்தி மொழி இருக்கிறது। इसलिए ஆகையால் யகாங் ஹிந்தி பிரச்சாரம் கா காம் கூப் சல்தாகை इसलिए ஆகையால் வந்து இங்கே ஹிந்தி வந்து பிரச்சாரக்குன்னா ஹிந்தி வந்து கற்பிக்கப்படுபவர்கள் வந்து அவங்க வந்து தங்கள் பணியில் வந்து எளிமையாக நடத்துகின்றனர்। மக்களுக்கு வந்து ஹிந்தியை பற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரச்சாரர்கள் வந்து ஈஸியாக புரிகிறவொன்னே வந்து எல்லோருக்கும் மக்களுக்கு வந்து புரியவொன்னே நடத்துகின்றனர்। यहाँ हिंदी प्रचारक समारोह भी माना जाता है। அதனால் இங்கே ஹிந்தி பிரச்சாரர்கள் வந்து விழா வந்து ஒவ்வொரு ஆண்டும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டு வருகிறது। आंध्रा में सेवा करने वाले हिंदी प्रचारों को साल में एक बार इकट्ठा करने के लिए 1922 में आंध्र प्रदेश हिंदी प्रचारक मंडल की स्थापना की गई। ஆந்திர பிரதேஷ் சேவா கர்னேவாலா ஆந்திர பிரதேசில் சேவா அப்படின்னா இந்தியில் வந்து சேவை செய்யக்கூடியவர்களாக வந்து அவங்கள தான் வந்து சேவா கர்னேவாலா இந்த பிரச்சாரர்கள்னு சொல்கிறோம்ல அவங்கள தான் இங்கே சொல்கிறாங்க। அந்த ஆந்திராவில் சேவை கர்னேவாலா பிரச்சாரர்கள் ஹிந்தி பிரச்சாரங்கா அவங்க வந்து அந்த சேவை செய்பவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் एक बार इकट्ठा करने के लिए ஒவ்வொரு ஆண்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட 1922 ஆண்டு ஆந்திர பிரதேசத்தில் இந்திய பிரச்சாரக்கு மண்டல் கி ஸ்தாபனா மண்டல் அப்படின்னா வந்து ஒரு கூட்டம் நடத்தும்। அந்த ஒரு நிறுவனத்தில் வந்து ஒவ்வொரு ஆண்டு வந்து அங்கே வந்து கூட்டமாட்டம் வந்து அங்கே வந்து போடுவாங்களாம்। ஒவ்வொரு இந்தியில் இருக்க நபர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த கூட்டத்தில் வந்து ஒவ்வொரு ஆண்டு வந்து கலந்துக்குவாங்களாம்। அந்த எப்போ அது நிரூபிக்கப்பட்டதுன்னா 1922 ஆண்டு அந்த ஆந்திராவில் வந்து அந்த நிறுவனம் வந்து உருவாக்கப்பட்டது। प्रचारों की शिक्षण कला के नए तरीका से परिचित करना और उनकी योगदा बढ़ाना इस मंडल का உத்தேசித்தா ஒவ்வொரு ஆண்டு அந்த கூட்டத்துக்கு வந்து ஒவ்வொருத்தரும் கலந்துக்கிறாங்க। அது பிரச்சாரக்கோ சிக்ஷா அந்த பிரச்சாரர்கள் வந்து
கல்வியில் வந்து சிக்ஷா அப்படின்னா கல்வின்னு அர்த்தம். அந்த கல்வி அந்த கலானா வந்து அந்த கல்வியோட வந்து அந்த கலைகளும் நயே தரிகா அப்படின்னா வந்து நயேனா புதிய முறைகள், அந்த கல்வி வந்து எப்படி படிக்கணும் எப்படி செய்யணுன்றது அந்த முறைகள் பற்றி பிரச்சாரர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து மக்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்களாம். அதன் முறைகள் பரிச்சித்து அப்படின்னா வந்து அதோட வந்து அறிமுகம் பற்றி மக்களுக்கு வந்து தெரிவிக்கின்றனர். உன்கி யோகதான் அதனுடைய முக்கியமான வேலைகளை பற்றி இந்தியை பற்றி வந்து மக்களுக்கு வந்து கற்பித்து வருகின்றனர். அந்த கூட்டத்தில் மண்டல் கா உத்தேசியா அவங்களுடைய கருத்துக்களை வந்து அந்த நோக்கத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து கற்பித்து வருகின்றனர். इन उद्देश्यों की पूर्ति के लिए प्रचारों को वार्षिक सम्मेलन हिंदी प्रचार समारोह के साथ हुआ करता था. அந்த அவங்களுடைய பிரச்சாரங்கள நோக்கமே வந்து ஹிந்தியில் வந்து மக்கள் வந்து ஈடுபடணும். அந்த நோக்கத்தை வந்து மையமாக வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, உத்தேசிய இந்த நோக்கத்தை வந்து பூர்த்தி செய்வதற்காக பிரச்சாரகர்கள் வார்ஷிக் சம்மேளன், இந்த வார்ஷிக் சம்மேளனம் ஒரு மாநாடு, அந்த மாநாட்டில் வந்து ஹிந்தி பிரச்சாரக்கு விழாவை பற்றி எப்படி கொண்டாடுறதுன்னு சொல்லிட்டு அதை வந்து இங்கே வந்து கொண்டாடுறாங்க. அந்த இடத்துல ஆந்திராவில் ஹுவா கர்த்தாத்தா யகாங்கு ஹிந்தி பிரச்சாரக்கு சமோரோகு நாம் இங்கே வந்து ஹிந்தி பிரச்சாரர்களுடைய அந்த மாநாட்டில் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு பிரச்சாரருடைய நாம்னா அந்த அவர்களுடைய பெயர்களும் ஞானா ஜாத்தாக அது வந்து தெரிவிக்கப்படுகிறது. இன் பிரச்சாரக்கு सम्मेलन को अध्यक्षता अनिवार्य हिंदी प्रचारक और हिंदी विद्वान கியா கர்த்தேகை. அந்த சம்மேளன் மாநாட்டில் வந்து அந்த மாநாட்டில் வந்து அத்தியாட்ச அனுபவமுள்ள வந்து கல்வி கற்ற அறிஞர்கள், அனுபவமுள்ள ஒரு கல்வியில் வந்து உயர்ந்து விளங்கிய அறிஞர்களையும் மற்றும் ஹிந்தியில் ஈடுபட்டுள்ள பிரச்சாரக நபர்களையும் வித்வான ஹிந்தியில் இருக்கக்கூடிய அறிஞர்களையும் அந்த சம்மேளன மாநாட்டில் வந்து இந்த மக்கள் வந்து வரவழைக்கப்பட்டனர். அவங்களெல்லாம் வந்து இன்வைட் பண்ணி கூப்பிட்ருக்காங்க. ஆந்திராவில் இந்த மாநாட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து அவசியம் கலந்துக்கணும் அப்படின்னு வித்வான்கள்லாம் வர சொல்லியிருக்காங்க. ஐசே மகானுபாவோமி ஸ்ரீ சிக்ஷிகேஷா சர்மா, ஹரிஹர் சர்மா, பீஸ் பாட்டி, வெங்கட் சுப்பையாராம், உள்ளரி சத்யநாராயண் ராஜு, மோட்டூரி சத்யநாராயண், ஆஞ்சநேய சர்மா ஆதிக்கே நாம் உள்ளங்கினிய இவங்களெல்லாம் வந்து இவங்கெல்லாம் யாருன்னா இவங்களாம் ஃபுல்லாக அறிஞர்கள், வித்வான்கள். இப்படி மேலே ஃபுல்லாக நம்ம வந்து வித்வான்கள் வர சொன்னால் அந்த மாதிரி இவங்களே வந்து அந்த மாநாட்டில் வந்து இவங்களெல்லாம் வந்து கலந்துக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாநாட்டில் இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. உள்ளக்கினிய அப்படின்னா இவங்களுடைய பெயர்களும் இந்த மாநாட்டில் வந்து குறிப்பிடத்தக்கது. இன் சமாரோக் ஹிந்தி பிரச்சார் கர்னே சமாரோக் இந்த விழாவில் வந்து ஹிந்தி பிரச்சாருடைய பிரச்சாருடைய கர்னே அதோட விஷயம் என்ன அப்படின்னா திஸ்தீய பாஷாக்கே ரூபிமே ஹிந்தி சிக்கானே. அப்போ ஆந்திராவில் வந்து அவங்களுடைய தாய்மொழி வந்து தெலுங்கு மொழியாக, முதல் மொழி வந்து தெலுங்கு மொழியாக இருந்தாலும் மற்ற இரண்டாவது மொழி வந்து ஹிந்தி மொழியாக இருக்கணும் அப்படின்ற அதான் இரண்டு மொழியாக இருக்க வேண்டும். தேசிய பாஷாக்கே ரூபமே ஹிந்தி சீக்கினே. இந்த இரண்டாவது மொழியாக ஹிந்தி வந்து இந்த மாநாட்டில் வந்து ஒவ்வொருவருக்கும் நாங்கள் வந்து கற்றுத்தரப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹிந்தி தெரியாதவங்களும் ஹிந்தி நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநாட்டில் வந்து சொல்கிறாங்க. மற்ற தாய்மொழிக்கு அடுத்து प्रचारकों की हिंदी योग्यता को बढ़ाने के तरीका पर विचार
விபினிய ஹோத்தாகை. மற்ற இரண்டாவது மொழி வந்து ஹிந்தி வந்து கற்பிக்கப்படுகிறது. பிரச்சாரம்கோ ஹிந்தி யோகதான். இந்த பிரச்சாரகர்கள் அப்படின்னு ஹிந்தி மொழி வந்து கற்றவர்களுடைய அவங்களுடைய டேலண்ட்டு, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து ஹிந்தி மொழி வந்து குறைவாக படிச்சிருந்தாலும் இன்னும் அதிகமாக இன்னும் மேலும் படிக்கிறதுக்கு அதுக்கு வந்து ஊக்குவிக்கவும் நாங்கள் ஊக்குவிக்கப்படுகிறோம் அப்படின்றாங்க. அதான் படானேக்கு தரிகாப்பர் விச்சார் அவங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த மாநாட்டில் வந்து நீங்கள் வந்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி வினிமய ஹோத்தா. ஒவ்வொருத்தருக்கு இந்த மாநாட்டில் வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்லி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு மக்களும் பரிமாற்றம் வந்து இதில் செஞ்சுக்கலாம், அதான் செய்யலாம். டோஸு நிர்ணய அப்படின்னா முடிவுன்னு அர்த்தம். இதில் வந்து முடிவோடு வந்து நாங்கள் வந்து வந்து வெளியிடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டில் வந்து அறிவிப்பு வந்து வெளியிடுறாங்க. உறுதி நிர்ணய உன்கா அமல்மே லானேக்கா பிராப்திக்கியா ஜாத்தாக. அந்த மாநாட்டிலேருந்து இறுதியாக வந்து அந்த உங்கள் இதெல்லாம் சொன்னது எல்லாமே நாங்கள் இந்த உறுதிப்பாடோடு வந்து நாங்கள் அந்த அமலுக்கு வந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழிமுறைகளை வந்து வெளியிடுறாங்க. பிராப்திக்கியா ஜாத்தாக. சமோரோகு ஆஜிபி சன்பன்னகோ ரகிக. இன்றும் கூட சமோரோக் இந்த விழா வந்து ஆந்திராவில் வந்து இன்றும் கூட வந்து மகிழ்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அங்கே மாநாடு கூட்டி ஒவ்வொரு ஆண்டும் வந்து இன்னமும் வந்து கூட்டம் போட்டு கொண்டாடி வருகின்றனர். எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.